அவ்வளவுதான். பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வாங்க வந்து டேஸ்ட் பாருங்க. சூப்பர். என்னமா செய்றீங்க? பிரியாணி செய்ய போறோம். பிரியாணி? மட்டன் பிரியாணி. என்ன இப்பவே வாசம் தூக்குதோ? இன்னும் சமைக்கவே ஆரம்பிக்கல. வாசம் தூக்குது. ஆசை என்ன தூக்குதுன்னு சொல்லலாம். சரிமா? பிரியாணி சாப்பிடுறது என்ன பண்றீங்க? இப்பதான் அடுப்பு பத்த வச்சிருக்கேன். பாத்திரம் ஹீட் ஆகணும். அதுக்கப்புறம் ஆயில் போடணும், நெய் போடணும். என்னமா என்னடா நீங்க சமைக்கிறீங்களா? பிரியாணி சமைக்க போறீங்களா? சிரிப்பழகி. நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். உனக்கு நெய் வாசம் ரொம்ப பிடிக்கும்ல? பிரியாணிக்கு ஆயில் நிறைய போட்டுட்டு இது நம்ம 2 பேருக்குங்கிறதுனால கொஞ்சம் கம்மியா தான் எண்ணெய் போட்டிருக்கேன். நெய் அதிகமா போட்டிருக்கேன். ஆயில் சூடானதும் இது நார்மல் சென்னை ஸ்டைல் பிரியாணி தான். ஆனா நம்ம வந்து சீரக சம்பால செய்யறோம். நாம்பூர் ஸ்டைல்ல செய்யலான்னு பார்த்தேன். சரி, அது இது வரைக்கும் உனக்கு சமைச்சு கொடுத்ததே இல்ல, உனக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல. எதுக்கு ரிஸ்க் இருக்கணும், நம்ம ஒரு ஸ்டைல, அதாவது சென்னை ஸ்டைலே செஞ்சிடலாம். ஆனியன் தான் பிரியாணிக்கு டேஸ்டே கொடுக்கும். ஆனியனும் இஞ்சி பூண்டு பேஸ்டும் தான் டேஸ்டே கொடுக்கும். எனக்கு பொதுவாவே ஆனியன் நிறைய சேர்த்தாதான் பிடிக்கும் எல்லா டிஷ்லயுமே. நீ கறி குழம்புல கூட தக்காளி கம்மியா போட்டு வெங்காயம் ஜாஸ்தியா போட்டீங்கன்னா கறி குழம்போட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஆனா அது மீன் குழம்புக்கும் மத்த குழம்புக்கு, கார குழம்புக்கு, இதுக்கெல்லாம் வந்து டேஸ்ட் கொடுக்காது. பிரியாணிக்கோ கறி குழம்புக்கோ மட்டும் கொஞ்சம் அதிகமா வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். என்னோட பர்சனல் சாய்ஸ். நான் சமைக்கிற கறி குழம்பு நல்லா தானே இருக்கும். மீன் குழம்புக்கு வெங்காயமும் தக்காளியும் அதிகமா போட்டா வந்து ஒரு மாதிரி டேஸ்ட்லெஸ்ஸா இருக்க மாதிரி இருக்கும். இது யாரு எனக்கு சொன்னாங்கன்னா உங்க அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. மீன் குழம்புலாம் அவங்க செய்யறத அடிச்சுக்க முடியாதுப்பா. சூப்பரா செய்வாங்க மீன் குழம்பு. அதனாலதான் ஊருக்கு போனாலே மீன் குழம்பு டிபார்ட்மெண்ட்ல அவங்க கிட்ட கொடுத்துறது. இன்னும் 1 மாசம் இருக்கு ஆக்சுவலி ஊருக்கு போறதுக்கு. நினைச்சா நெக்ஸ்ட் வீக்கே கூட போயிடலாம். பட்ஜெட் ப்ராப்ளம்லாம் யோசிக்க மாட்டோம். ஊருக்கு போறதா இருந்தா பாப்போம். நீங்க கண்டிப்பா எங்க ஊரை லைக் பண்ணுவீங்க. ரொம்ப அழகான ஊரு. எங்க ஊருக்கு வந்துட்டு யாரும் இந்த ஊர் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போகவே மாட்டாங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும் எங்க ஊரு. நான் உங்களுக்கு அந்த ஊரை காமிக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் மெயினா இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதே. அந்த ஊர்ல இருக்க அழகான விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை நான் மட்டும் ரசிச்சா போதும், அதுல உங்களுக்கும் காமிக்கணும். அதனாலதான் சேனல் நாங்க எப்பவோ கிரியேட் பண்ண வேண்டியது, பண்ணல. ஏன்னா எங்களுக்கு டைம் இல்ல. இப்ப எங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். கண்டிப்பா அந்த ஊரோட அழகு உங்களுக்கு நான் காமிப்பேன். ஆனியன் போட்டு இப்போ ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். இந்த அளவுக்கு வதங்கி இருக்கு. ஆனா இது இன்னும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வதங்கணும். இன்னுமே நல்ல கலர் கொடுக்கணும். அப்பதான் பிரியாணி டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த வெங்காயம் வதங்குறது மட்டும்தான் இதுல டைம் எடுக்குமே. மற்றபடி எல்லாமே சீக்கிரமா முடிஞ்சிடும். பிரியாணி வந்து ரொம்ப ஈஸியான டிஷ் தான்.
லஞ்ச் சமைக்கிறதுன்னு சொல்லி லஞ்ச் டைமே பார் ஆயிடுச்சு. அப்படி இல்ல, வீட்டுல வந்து ஒரு குட்டி பாப்பா இருக்காங்க அப்படின்னாலே அவங்களுக்காக தான் முக்காவாசி டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். நம்மளோட லஞ்ச் டைம், ஸ்லீப்பிங் டைம் எல்லாமே போயிடும், எல்லாமே மாறிடும். இவன் தாங்க, இவன் பேரு தான் கௌஷிக். எப்பவுமே குறுக்கால வர்றதுதான் அவனுக்கு வேலையே. எப்போ வருவாங்க, அவனுக்கு நேர காலம் கிடையாது. சமைக்கும் போதும் வருவான், துணி தைக்கும் போதும் வருவான், பாத்திரம் தைக்கும் போதும் வருவான், தூங்கும் போதும் வருவாங்க. மெயினா தூங்கும் போதுதாங்க ஸ்லீப்பிங் டைமே போச்சுங்க. கல்யாணம் பண்ணதோட லைஃப் வந்து அப்படியே மாறிடும். அதை விட மோசம் பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் தான். ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவங்க எப்படி சொல்றது, இந்த பொறுப்பு அப்படிங்கறதெல்லாம் வந்து எல்லாருக்குமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து இருக்குமான்னு கேட்டா தெரியல. எனக்கு அப்படி கிடையாது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட நான் அந்த மாதிரி இருந்தது இல்ல. ஆனா பாப்பான்னு வந்ததுக்கு அப்புறமா பொறுப்பு, பொறுமை அதெல்லாம் என்ன அப்படிங்கறது, அதுக்கெல்லாம் ஸ்பெல்லிங் என்னன்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. இன்னும் கொஞ்சமே வதங்கணும், இன்னும் கொஞ்சம் இல்ல, நல்லாவே வதங்கணும். டைம் ஓவராவே ஆயிடுச்சு, அதனால ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்றதுனால சைட்ல எல்லாம் அடி பிடிக்குது. ஆனா அது சரியாயிரும். வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டேன். வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கிருச்சு. இன்னும் கூட வதங்கினாலும் நல்ல டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். பிரியாணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல்ல செய்வாங்க. இது என்னோட ஸ்டைல. ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. என்னதான் எவ்வளோ டைம் வந்து பிரியாணி நல்ல விதமா செஞ்சு கொடுத்தாலும் என் வீட்டுக்காரர் வந்து அவருக்கு ஃபர்ஸ்ட் நான் சமைச்சு கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, செகண்ட் டைம் நான் சமைச்சு கொடுத்த பிரியாணி தான் அவருக்கு லைஃப் டைமா ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கேவலமா பிரியாணி நான் என்னைக்குமே பண்ணதே கிடையாது. ஆனா ஏன் மிஸ்டேக் கிடையாது, இவரோட மிஸ்டேக் தான். அந்த ஸ்டோரி எல்லாம் நான் உங்களுக்கு இனிமே வரக்கூடிய வீடியோஸ்ல சொல்றேன். எங்களோட மேரேஜ் ஸ்டோரி, நாங்க எப்படி மீட் பண்ணோம், எப்படி எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, அதுக்கப்புறம் லைஃப்ல பார்த்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்துட்டு வெங்காயம் வந்து 3 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டிருக்கேன். தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு குட்டி தக்காளி. தக்காளி டேஸ்ட் வந்து ரொம்ப புளிப்பாயிடக்கூடாது அப்படிங்கறதுனால. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் அடி பிடிக்கும். அதுக்கப்புறம் தக்காளி போடும்போது கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா அது சைட்ல பிடிக்கிறது எல்லாத்தையும் எடுத்து விட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா குழைவா ஆகணும்.
பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்குறதே அதோட எவ்வளவு நேரம் நம்ம டைம் எடுத்து வதக்குறோம், அது எவ்வளவு ஜூஸியா ஆகுதோ அதை பொறுத்துதான் பிரியாணியோட டேஸ்டே இருக்கும். கொஞ்சமா புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிருக்கேன். லாஸ்ட்ல கொஞ்சம் தம் போடும்போது புதினா போடுவேன், அதனால அதை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா சில்லி பவுடர், எங்களுக்கு காரம் அதிகமா சேர்த்தா பிடிக்காது அப்படிங்கறதுனால கொஞ்சமா தான் சேர்த்திருக்கேன். மீடியமா இருக்கும் காரம், பச்சை மிளகாவும் இந்த சில்லி பவுடரும் போட்டதுனால. நான் சமைக்கிறது வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு 300ல இருந்து 350 கிராம் அரிசி தான் இருக்கும். அதுக்கேத்த மாதிரி தான் நான் போட்டுட்டு இருக்கேன். ஆனா மட்டன் வந்து ஒரு 400 கிராம்ஸ் இல்ல 500 கிராம்ஸ் இருக்கும். மட்டன் வந்து இதுலயே போட்டு சமைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனா நான் இது வரைக்கும் அந்த மாதிரி சமைச்சது இல்ல, மசாலாவோட ஆட் பண்ணி சமைக்கிறது. இன்னைக்கு சமைக்கலான்னு பார்த்தா எனக்கு டைம் இல்ல, பாப்பா இருக்கிறதுனால எனக்கு டைம் அவ்வளவோ பத்த மாட்டேங்குது. இனிமே வெரைட்டியா சமைக்க ட்ரை பண்ணணும். பாப்பாக்கும் இனிமே நிறைய ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிக்கணும் இல்லையா, அதனால. லெமன் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன், நம்ம கடைசியில போட்டுக்குவோம். இப்ப தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சுக்கலாம். மட்டன் ஆட் பண்ணிடலாம். வேக வச்ச மட்டனு மட்டன் போட்டு மசாலாவோட கிண்டி விட்டதுக்கு அப்புறமா, ஆல்ரெடி மட்டன் வெந்தது தானே, அதுல கிண்டி விட்டா மட்டும் போதும். ஒரு டம்ளர், ஒரு கால்வாசி போல வந்து மட்டன் வேக வச்ச தண்ணியும் மீதி வந்து நார்மல் வாட்டர் தான். தண்ணியோட அளவு வந்து ஒரு டம்ளருக்கு 1க்கு 1.5 டம்ளர், அதாவது ஒரு கப்புக்கு 1.5 டம்ளர் கப்பு தான் தண்ணி கரெக்ட் அளவு. அது சீரக சம்பாவா இருந்தாலும் சரி, பாஸ்மதி ரைஸா இருந்தாலும் சரி, தம் போடுறதுனால இந்த அளவு கரெக்டா இருக்கும். உப்பு செக் பண்ணிக்கலாம்.
உப்பு கம்மியா தான் இருக்கு. உப்பு எப்படி நீங்க செக் பண்ணுவீங்க அப்படின்னா, செக் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னா, தண்ணி எடுத்து நம்ம செக் பண்ணும்போது டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கரிக்கணும் லைட்டா. அதாவது கரிக்கணும் அப்படின்னா அது கரெக்டா இருக்கும். இனிமே கொஞ்சம் போடணும். ரைஸ் போடுறதுனால உப்பு கரிக்கிற மாதிரி இருந்தாதான் கரெக்டா இருக்கும். டைரக்டா ரைஸ் போட்டு தான் போட போறோம் இல்லையா, அதனால. இப்ப கரெக்டா இருக்கு. கொதிச்சதான் அரிசி போட்டுட்டு நம்ம தம் போட வேண்டியதுதான். கிச்சன் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியா தான் இருக்கும். ஏன்னா எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் நாங்க பண்ணவே இல்லை. நாங்க ஆக்சுவலி இங்க வந்தது வந்து ஒரு 6 மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன். 6 மந்த் தான் ஆகுது நாங்க இங்க வந்து. அதனால நாங்க இந்த கிச்சன் தேவையான ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி நாங்க எந்த ஐட்டம்ஸும் இன்னும் வாங்கவே இல்லை. வந்ததுல இருந்து எங்களுக்கு பாப்பாவை பாக்குறதுக்கு தான் கரெக்டா இருந்துச்சு. நான் டெலிவரி முடிச்சு 1 மந்த் என்னமோ தான் நான் வந்து என் அம்மா கூட இருந்தது. அதுக்கப்புறம் நான் டைரக்டா இங்க வந்துட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறமா பாப்பா வச்சுட்டு அந்த ஸ்டிச்சஸ் போட்டதோட நம்ம வந்து நான் எனக்கு சி செக்ஷன் தான். சி செக்ஷன் பண்ணதுனால ஸ்டிச்சஸ் மட்டும் போட்டுட்டு வேலை பார்க்க கூடாதுன்றதால என் மாமியார் தான் இருந்து என்ன பாத்துக்கிட்டாங்க. ஒரு 6 மாசம் அவங்கதான் என் கூட இருந்து பாத்துக்கிட்டாங்க. இப்போ வந்து இப்பதான் நான் வீட்டுல வந்து வேலை பார்க்கவே ஆரம்பிச்சிருக்கேன். அவங்களும் கொஞ்சம் வயசானவங்க அப்படிங்கறதுனால, வயசானவங்க எல்லாம் கிடையாது, அவங்க நிறைய வேலை பார்த்ததுனால அவங்களால முடியல. அதனால இப்பதான் நான் கிச்சனுக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு ஒரு 2 மாசமா தான் நான் சமைக்கவே ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எதுவுமே நான் இன்னும் வாங்கல. நான் எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணல. ஊர்ல இருந்து அப்படியே கிளம்பி என் ஹஸ்பண்ட்க்கு இங்க வேலை கிடைச்சதுனால அப்படியே வந்துட்டு எதுவுமே பண்ணாம அப்படியே இருக்கு கிச்சன்ல. பாப்பா வச்சிட்டு இருக்கிறதுனால என்னால அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு கிச்சன்லயும் வேலை பார்க்க முடியல. எனக்கு டைம் இருக்கிறது இல்ல. வாரம் வாரம் சண்டே சாட்டர்டேனா நாங்க ஊருக்கு கிளம்பி போயிருவோம். இந்த வாரம் தான் நாங்க இங்க இருக்கோம். லாஸ்ட் 3 வீக்ஸா வந்துட்டு நாங்க ரொம்ப டிராவல் பண்ணதுனால உடம்பு சுத்தமா செட் ஆகல அப்படிங்கறதுனாலதான் நாங்க இங்க இருக்கோமே. தண்ணி கொதிச்சிருச்சு. கொதிச்ச பிறகு நம்ம அரிசி வாஷ் பண்ணி ஊற வச்சதுதான். ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சு வச்சிருக்கேன். ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சிருந்தேன். அரிசி போட்டுக்கலாம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நாங்க என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பிரியாணி எல்லாரும் சமைக்கிறது தான். அது வந்து வீடியோவா போடணுமா அப்படின்னு கேட்டா, எங்க ஸ்டைல் பிரியாணி நாங்க போடணும் இல்லையா? இந்த மாதிரி தான் நாங்க சமைச்சு சாப்பிடுறோம் அப்படின்னு. அதுக்காக தான். இதுவும் ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு கிண்டு போதும். அது இப்போ நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தண்ணி வந்து கரெக்டா அந்த அரிசிக்கும் தண்ணிக்கும் கரெக்டா இருக்கணும். ரெண்டும் சேம் அளவா வந்து வெந்ததுக்கு அப்புறமா நம்ம தம் போட்டுடலாம். லெமன் ஜூஸ் ஊத்திக்கிறேன். ஜென்டலா கிண்டி விடுங்க. அப்படி இல்லைன்னா வந்து சாதம் குழஞ்சிரும் ரொம்பவே. பாஸ்மதி ரைஸ்னா இன்னும் கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டியது இருக்கும். எனக்கு ஆக்சுவலா பிரியாணி கொஞ்சம் லைட்டா குழஞ்ச மாதிரி இருந்தாதான் பிடிக்கும். ரொம்ப குச்சி குச்சியா வரைச்சிட்டு இருந்துச்சுன்னா பிடிக்காது. அதனாலதான் இன்னைக்கு சீரக சாம்பார் பிரியாணி. என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பாஸ்மதி ரைஸ் பிரியாணி தான் பிடிக்கும். அவருக்கு வந்து அந்த கடையில இருக்க டேஸ்ட்லயே வந்து சாப்பிடணும்னு ரொம்ப விருப்பப்படுவாரு.
அடி பிடிக்காம இருக்கணுங்கிறதுனாலதான் சைட்ல இருந்து கிண்டி விடுறேன். ஏன்னா ஃபுல் ஃப்ளேம்ல வச்சிருக்கேன். தண்ணி கரெக்டா அளவாகணும்ல, அதனால தம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் போட்டாலே போதும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஃபுல் ஃப்ளேம்ல வச்சுட்டு அப்புறம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்ல வச்சிருவேன். சிம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா ஆஃப் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து தம்ல போட்டுட்டேன்னா எனக்கு கரெக்டா இருக்கும். எப்பவுமே பாஸ்மதி ரைஸ் அந்த மாதிரி தான் சமைப்பேன். அடியும் பிடிக்காது, சாப்பாடும் வெந்துரும், குச்சி குச்சியாவும் இருக்கும். நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி சூப்பரா இருக்கும் பிரியாணி. இப்போ அளவு கரெக்டா வந்துருச்சு. தண்ணியோட அளவும் அரிசியோட அளவும் கரெக்டா வந்திருக்கு. இந்த பெரிய அடுப்புல வந்துட்டு ரொம்பவே அதிகமா பர்னர்ல வந்து ரொம்ப அதிகமாவே ஃப்ளேம் வரும். அதனால நான் அதுல இருந்து சின்னதுக்கு மாத்திக்கிறேன். தம் போடுறதுக்கு ரெடி பண்ண போறோம். நெய் வந்து போட்டுக்கலாம் லாஸ்ட்ல கொஞ்சம். கொஞ்சமா புதினா இலை. வாசம் சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி போட்டு இறக்குனீங்கன்னா, தம் போட்டீங்கன்னா. இப்போ தம் போட்டுலாம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுக்கிறேன். தம் எடுத்துடலாமா? கிட்ட காமிங்க. அவ்வளவுதான், பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வாங்க வந்து டேஸ்ட் பாருங்க. அவ்வளவுதான், சூப்பரா ரெடி ஆயிருக்கு பிரியாணி. சூப்பரா இருக்கு. நம்ம ஸ்டைல் பிரியாணி, நம்ம ஸ்டைல் பிரியாணி தான். உங்களுக்கு வேணுமா? பட்டு நல்லா இருக்கா பட்டு? யம்மி. ரொம்பவே நல்லா வந்திருக்கு பிரியாணி டேஸ்ட். சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்க தான் சொல்லணும். இப்போ எனக்கு ரொம்ப பிரியாணி சூப்பரா இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கு நிஜமாவே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.